கதவு திறக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? என்ன வீட்டுக்கு லேட்டா வர? கேக்குறதுக்கு யாரும் இல்ல நினைச்சிட்டியா? டேய் ஒழுங்கா உள்ள போறியா இல்ல மண்டிலே கொட்டு வா? ஏது மணில கொட்டுறியா? இரு அம்மா கூப்பிடுறேன். அம்மா இத வீட்டுக்கு வர நேரமா? அங்க யார்கிட்டமா பேசிட்டு இருக்கீங்க? மோனிகா எங்க இருக்கா? அப்பா யாரு? Oh no. இருக்கா உட்காருக்கா. இப்போ உட்காருக்கா. சரி மோனிகா. அப்பா. அக்கா இருக்க சாப்பிடுக்கா. இப்ப சாப்பிடுக்கா. அட எனக்கு பாசமும் இல்ல பாயாசமும் இல்ல. அவ போட்டுக்கிறது என்னோட Dress. அம்மா 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 ரூம்ல இருக்காங்கக்கா. ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சும்மா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா அம்மா அம்மா. என்னம்மா? என்னது? ஐசக் எங்க இருக்கா? அப்ப வெளிய யாரு? என்ன சொல்ற? அம்மா நான் உண்மையதாம்மா சொல்றேன். ஐசக்க நான் அங்க ஹால்ல பார்த்தேன். வா எனக்கு வந்து காமி. யோ அம்மா நான் உண்மையதாம்மா சொல்றேன். அங்க பாரு. நீ அங்க நல்லா பாரு. அம்மா நான் உண்மையிலேயே ஐசக்க பார்த்தேம்மா. அந்த பொம்மையை நான் இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். அது ஒண்ணும் ஐசக் கிடையாது. லூசு. அம்மா நான் உண்மையதாம்மா சொல்றேன். அக்கா ஏ பொண்ணே உங்க பாட்டி வராங்க. வீடெல்லாம் சுத்தமா க்ளீன் பண்ணிட்டியா? நான் வீடெல்லாம் சுத்தமா பெருக்கிட்டேன். பாத்திரமும் அப்படியே கழுவி வச்சிட்டேம்மா. அம்மா சரளா எங்கம்மா என் பேத்தி? இங்கதாம்மா இருக்கா. மோனிகா உங்க பாட்டி வந்திருக்காங்க பாரு. பாட்டி என் செல்லமே எப்படிமா இருக்க? மோனிகா எனக்கு ஒண்ணு சொல்லு, உன் புது அம்மா நல்லவங்களா பழைய அம்மா நல்லவங்களா? என் புது அம்மா தான் நல்லவங்க. ஏன்னா அவங்க என்கிட்ட பொய்யே சொன்னது இல்ல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்னுடைய பழைய அம்மா நிறைய பொய் சொல்லுவாங்க. நீ படிக்கலன்னா உன்னை அடிப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனா அடிக்கவே மாட்டாங்க. என்னுடைய புது அம்மா உன்னை அடிப்பேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்னை போட்டு நல்லா அடிப்பாங்க. என்னுடைய பழைய அம்மா நீ சொல்ற பேச்சு கேட்கலன்னா நான் உனக்கு சாப்பாடே தர மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா இது வரைக்கும் அவங்க எனக்கு சாப்பாடு கொடுக்காம இருந்ததே இல்ல. ஆனா என்னுடைய புது அம்மா நான் உனக்கு சாப்பாடு தர மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு சாப்பாடும் தர மாட்டாங்க. நான் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. இன்னும் நான் எதுவுமே சாப்பிடல. இதனாலதான் சொன்னேன் என் புது அம்மா நல்லவங்க, என் பழைய அம்மா பொய் சொல்றவங்க. ஐசக் இங்க பாரு, அக்கா உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. என்னடா? இது கேர்ள்ஸ். இதுல சர்ப்ரைஸ் gift இருக்கும். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? வாவ் ஐசக் இதுல 2 gift இருக்கு. இந்தா இங்க பாருங்க. இந்த கேர்ள்ஸ்க்குள்ள 2 gift வந்திருக்கு. இப்போ ஐசக்கு என்ன gift வந்திருக்குன்னு பார்க்கலாமா? இந்த தம்பி இப்போ உன்னோட டர்ன். உனக்கு என்ன gift வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்தா அக்கா எனக்கு கிஃப்டே வரலக்கா. கவலைப்படாத, அக்காவுக்கு 2 gift வந்துச்சுல. இந்தா ஒண்ணு உனக்கு. நீங்க இந்த மாதிரி உங்க தம்பிக்கு gift ஷேர் பண்ணிருக்கீங்களா? அப்பனா இந்த வீடியோக்கு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அக்கா என் அன்பு அக்காக்கு லைக் போடுங்க. ஐசக் மழை வர மாதிரி இருக்குதுப்பா. அம்மா வெளியே துணியெல்லாம் காய வச்சிருக்க. போய் எடுத்து வந்துருப்பா. என்னது பேய்? அப்பா எனக்கு காமி. எங்க ஐசக்கு? அதோ அங்கதான் இருக்கு. பேய் ஐசக் ஐசக் இது உடனே போய் மாமாட்ட சொல்லு. அம்மா அம்மா வெளிய பேய் இருக்குமா? என்ன பேயா? ஆமாமா நான் பார்த்தேன் பெரிய பேய். வாங்க வாங்க. மோனிகா பேய்னு ஒண்ணு இல்லவே இல்ல. அம்மா இல்லம்மா நான் உன்னைய பேய் பார்த்தமா. அம்மா அங்க பாருமா பேய். ஐயோ இது உண்மையிலே பேய். ஓடுங்க. என்ன முடிய சிக்க எடுத்துட்டு இருந்தா என்ன பார்த்து இப்படி பயந்து ஓடுறாங்க எல்லாரும்? இயற்கை எவ்வளவு அழகா இருக்குல்ல.
வாவ், இந்த சீனரி சூப்பரா இருக்கு. இங்க ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். இந்த பறவை எவ்வளவு சூப்பரா இருக்கு. அட, என்னது அது? தொட்டா பறவை வெளியே வருது. இந்த வாத்து தொட்டு பாப்போம். அட, குட்டி வாத்து எவ்வளவு கியூட்டா இருக்கு. குவா குவா வாத்து மெல்ல நடைய போட்டு எவ்வளவு கியூட். குவா குவா குவா. ஓகே. அட, இந்த சீனரியை தொட்டா எல்லாமே வெளியே வர போல இருக்கே. அப்ப இந்த குட்டி மீனை தொட்டு பாப்போம். ஷார்க் வந்து எனக்கு அடிக்க பாக்குது. இதுக்குதான் தெரியாதது எதையும் தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஷார்க் வந்து எனக்கு அடிக்குமா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். என்ன பிரபு, உன்னோட பட்டாசு வெடிக்கலையா? இந்தா என்னோட பட்டாசு வெடி, இது நல்லா வெடிக்கும். சரி இரு. ரொம்ப புசா. பிரபு, அவ பட்டாசு வெடி, என் பட்டாசு செம்மையா அடிக்கும். இந்தா இதை வெடி. சரி இரு பாக்குறேன். பெருசா பேசல, உன் பட்டாசும் புசா. நீங்க கொடுத்த பட்டாசு ரெண்டுமே வேஸ்ட். என்ன பிரபு இது, பட்டாசு வெடிக்கலாம்னு பார்த்தா இப்படி ஆயி போச்சு. இப்போ நம்ம என்ன பண்றது? கவலைப்படாத, இந்த பட்டாசுல இருக்கிற மருந்து எல்லாத்தையும் ஒண்ணா கொட்டி பத்த வைக்கலாம். புஷ்னு எரியும். இத பத்தியா மருந்து, இது எல்லாத்தையும் கொட்டலாம். ஐயோ ஐயோ, இந்த மாதிரி பட்டாசு வெடிக்கலன்னு சொல்லிட்டு யாரும் கிட்ட போய் தொட்ட கூடாது. அது கமால்னு வெடிச்சிடும். இந்த வீடியோக்கு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். ஏய் மோனிகா, என்னாச்சு உனக்கு? சார், சீக்கிரமா பதிவு சத்தம் சொல்லுங்க சார். ஏய் சீக்கிரம் போ. சரி சரி. இப்போ வாங்க சொல்லு மோனிகா, என்னாச்சு? சார், நம்ம ஸ்கூலுக்குள்ள ஓநாய் வந்துருச்சு. என்னது ஓநாயா? ஆமா சார், அது மனுஷங்களை எல்லாம் உயிரோட சாப்பிடுது. இப்போ நான் என்ன பண்றது? சரி சரி வாங்க, நம்ம போய் பென்சில் வச்சுக்கலாம். ஏய் மோனிகா, என்னது உன் கையில? அது ஒண்ணுல சார். ஏய் கேக்கணும்ல, சொல்லு என்னது இது? கடவுளே, உன்னை ஓநாய் கடிச்சிருச்சு. ஆமா சார், நான் வெளிய இருந்து வரும்போது என்ன ஓநாய் கடிச்சிருச்சு. ஆனா நான் எப்படி தப்பிச்சு வந்துட்டேன்? சார், நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஓநாய் கடிக்கிறாங்க, ஓநாயா மாறிடுவாங்க. அப்ப மோனிகா ஓநாயா மாறிடுவாங்க சார். மோனிகா ஓநாய மாதிரி எங்களை என்ன பண்ண போறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், உங்களை அடுத்த பாட்டுல சந்திக்கிறேன். ச்சே, இப்படி அனல் அடிக்குது. இதுல எப்படி படிக்கிறது? என்னாச்சு சரலா, ஏன் புலம்பிட்டு இருக்க? பின்ன என்ன மோனிகா, அடிக்கிற வெயில மனுஷனே தீஞ்சு போயிடுவான் போல இருக்கு. சரி, நம்ம ஒரு வேலை பண்ணலாம். நம்ம சார் கிட்ட சொல்லி இந்த கிளாஸ்க்கு ஏசி போட சொல்லலாம். அட, நீ வேற, அவரு சரியான கண்டிஷனரி. அவர் ஃபேனே போட மாட்டாரு, இவனுக்கு ஏசி போடுவாரா? அப்போ நம்ம ஏசி போட்டதா படிப்போம்னு சொல்லலாம். அப்ப அவர் கண்டிப்பா நமக்கு ஏசி போடுவாரு. நீ கரெக்டா சொன்ன. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பசங்களா, எல்லாரும் உட்காருங்க. என்ன எல்லாரும் விசிறிட்டே இருக்கீங்க? மோனிகா, உன் ஹோம்வொர்க் எடுத்துட்டு வா. சார், நீங்க கிளாஸ்க்கு ஏசி போடாம நாங்க படிக்க மாட்டோம். ஏய், நீ ஸ்கூலுக்கு 2 மாசம் ஃபீஸ் பாக்கி, இதுல உனக்கு ஏசி வேற போடணுமா? சார், நீங்க ஏசி போடாம நாங்க படிக்க மாட்டோம் சார். என்னடா இது, ஏசி போடலாம் பசங்க எல்லாம் ஸ்கூல்ல விட்டு போயிடுங்க போல இருக்கு. என்ன பண்றது? சரி பசங்களா, எல்லாரும் இங்க இருங்க, நான் வரேன். ஏசி போட போறாரு. என்ன பசங்களா, இப்ப சில்லுன்னு இருக்கா? அடுத்து நாங்க சாரி என்ன பண்ண போறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோக்கு லைக் போட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.